வணக்கம். நான் உங்கள் ஒலிம்பியன் பாக்ஸர் வித்யாவராஜன் பேசுகிறேன். எங்கள் கூட இருக்கிற மிஸ்டர் சங்கர் நேஷனல் சாம்பியன். இன்னைக்கு நானும் சங்கரும் டுடே ஐ மீட் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் திரு ஆதவ அர்ஜுனா அவர்களை மீட் பண்ணோம். இட்ஸ் எ ப்ரவுட் மூமெண்ட் ஆஃப் அவர் தமிழ்நாடு. அதாவது நம்ம தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறைக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு கௌரவமான ஒரு விஷயம் என்னென்னா, முதல் முறையாக ஒரு விளையாட்டு வீரரே ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்காங்க. ஸோ அதுக்கு ரொம்ப விளையாட்டு வீரனா ஒரு ஒலிம்பியனா அர்ஜுனா வடியா ஐம் ரியலி வெரி 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 ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரை மீட் பண்ணேன். இது பாசிட்டிவாக எனக்கு ரொம்ப ஒரு 25 வருஷம் என்னுடைய டிமாண்டு. அதாவது இப்போ என்னுடைய ரிக்வெஸ்ட்டு தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு அகாடமி எனக்கு பர்சனலாக வேணும். ஏன்னா நேற்று வேர்ல்டு சாம்பியனான நிக்கிஜிரனுக்கு லவ்லினாக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க, விஜேந்தர் கொடுத்துருக்காங்க நார்த்தில். பட் எனக்கு ஒரே ஒரு ஒலிம்பியன் ஒரே அர்ஜுனா வாடி நான் தமிழ்நாட்டில். ஸோ எனக்கு நிறைய வாட்டி நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன். பட் அது வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இல்லை. முதல் முறையாக அவர் வந்து அகாடமி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு பெரம்பூரில். அதே போல் நான் வேர்ல்டு கப் மெடலிஸ்ட்டுக்கும் சரியான முறையில் கௌரவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்குறப்போ ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கிடைக்கல அது அப்பாற்பட்ட விஷயம். பட் ஆனால் ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரே வந்து உங்கள் இதுக்கு ப்ராப்பரான இது கிடைக்கும்னு சொல்லிட்டு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ இது பாசிட்டிவாகவே எடுத்துக்கின்னு இன்னும் ஸ்போர்ட்ஸை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு, பாக்ஸிங்கை டெவலப் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா இதையும் நான் செய்வேன்ட்டு இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறேன். அதேமாதிரி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரும் பாக்ஸிங் ரொம்ப பிடிக்கும் சொன்னார். அது பார்த்து எனக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது பேஸ்பால் பிளேயர் இவர் பாக்ஸிங் ரொம்ப பிடிக்குன்றாரு. ஸோ பாக்ஸிங் இஸ் மோஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட் இன் த வேர்ல்டு இது மூலிமா தெரியுது. அவர் பாக்ஸிங்கை ஃபாலோ பண்ணுறாராம். அதே போல் லீக் மேட்ச் கூட நடத்துகிறேன்னு சொல்லியிருக்காரு. லைக் ஐபிஎல் அந்த மாதிரி அதோட நடத்த சொல்லியிருக்காரு. ஸோ இதை பாசிட்டிவாக எடுத்துங்க. தமிழ்நாட்டில் இருக்க பாக்ஸர்ஸ் எல்லாம் இதை நோட் பண்ணிங்க. பாக்ஸிங் நல்லா பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. ஜாபில் கூட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ குட் லக், ஆல் தி பெஸ்ட் தமிழ்நாடு பாக்ஸிங் ஃபெடரேட்டி. வணக்கம், நன்றி.